மத்திய ஜென்ரேஷனில் முக்கியமான ஒரு கேள்வி. இந்த செல்ஃபோன் பயன்படுத்தக்கூடிய ஆணோ அல்லது பெண்ணோ, இதனால் எந்த அளவுக்கு விவாகரத்து ஏற்படுது அப்படின்றத நம்ம பேசியே ஆகணும். உங்களுடைய அனுபவத்தில் இந்த மாதிரியான வழக்குகள் வந்துச்சா? நீங்கள் பார்த்தீங்களா? இல்ல இந்த செல்ஃபோன் வந்து இப்போ ரீசென்ட் டேஸில் செல்ஃபோன் கூட ஒரு மிகப்பெரிய காரணமோன்னு எதை வச்சு நான் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா, கோர்ட்டில் பதியப்படுற வழக்குகளில் ஆவணங்கள் கொடுப்பாங்க இல்லைங்களா? ப்ரூஃப் கொடுக்கணும். அந்த ஆவணங்களில் அதிகமாக இப்போ வாட்ஸ்அப் சாட்ஸு, ம். மெசேஜஸ், வாட்ஸ்அப்பில் அனுப்பின வீடியோஸ் இது ஒரு பெரிய காரணம். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த ஃபோன் கையில் இருந்த உடனே நம்ம என்னென்னா எல்லாத்தையும் விட்டுட்டோம். நம்மளோட எல்லாத்தையும் ஃபோன்லேயே சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு மெசேஜ் யார் கூடயாவது பேசணும் அப்படின்னாலும் கம்ஃபர்டபுளாக மெசேஜில் பேசிடுறோம் நம்ம. இதை ரொம்ப ஈஸியாக ஹேக் பண்ணிடுற மாதிரி நான் இப்போ பார்க்குறேன். நான் நிறைய வழக்குகளில் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, கணவன் வந்தாலும் சரி, மனைவி வந்தாலும் சரி, வரத்துக்கு முன்னாடியே அவரோட செல்ஃபோனை நான் ஹேக் பண்ணிட்டேன். அந்த செல்ஃபோனில் வந்து ஒரு இமெயில் ஐடி, என்னோட இமெயில் ஐடி போட்டிருந்தாரு. அதில் எல்லா டேட்டாஸும் வந்துருச்சு. பாருங்கள், அதில் இவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் வந்து செல்ஃபோன் எவ்வளோ பெரிய மேஜர் ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு.